ஆனா இதை ரொம்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்துல ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் நம்ம யூஸ் பண்ணல தப்பே கிடையாது. கொழுப்ப கரைக்கும். பிரஷர் கொழுப்பு கரைஞ்சாலே பிரஷர் வராது. ஓகேயா? அதை வச்சு நம்ம ஒரு ஸ்மால் லஞ்ச் எப்படி ரெடி பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, துவையல், காணத்துவையல். அதுக்கு ஒரு சூப்பரா இன்ஸ்டன்டா டக்குன்னு அடுப்பே பத்த வைக்காம ஒரு அது என்னது புளித்தண்ணி, அதுக்கு சுட்ட பப்படம். சூப்பரா பொடி ரெடி பண்ணிட்டோமா? இது துவையல் ரெடி பண்ணணும். இது எப்படி ரெடி பண்ணணும்னா 3 பங்கு தேங்காய் பொடி எடுத்தீங்கன்னா 1 பங்கு தேங்காய். எதுக்கு நான் அப்படி சொல்லியேன்னா அப்பதான் காணத்துக்குள்ள பிளேவர் தெரியும். இல்ல ஈக்குவலா எடுக்கனாலும் எடுக்கலாம், அது அவங்க சஜஷன் பொறுத்து. நம்ம கொஞ்சம் காட்ட கூட, ஏன்னா வயசு கொஞ்சம் கூடின பாட்டிகள்லாம் அந்த தேங்காயோட ஈரப்பதத்துல தான் இந்த துவையல். தண்ணி ஊத்தக்கூடாது. தண்ணி ஊத்தலாம், ஆனா ரொம்ப ஊத்தக்கூடாது. ரெண்டாவது அம்மியில அரைக்கும் போது கரெக்டா இருக்கும். பச்சை தேங்காய் இப்பம்லாம் நம்ம காஞ்ச தேங்காய் எல்லாம் யூஸ் பண்ணோம். பச்சை தேங்காய் ஒண்ணு திருவி நம்ம ரெடி பண்ணதுக்கும் அது துண்டு துண்டா போட்டு ரெடி பண்ணதுக்கு நிறைய வித்தியாசம். பண்ணவே கூடாதுன்னு இல்ல, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. டேஸ்டே மாறும். துண்டு போட்டு நீங்க சட்னி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி திருவி எடுத்து சட்னி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி இது பச்சை தேங்காய். காஞ்ச தேங்காய்னா அது ஒரு டேஸ்ட், அது ஒரு எண்ணெய் இதா இருக்கும். அப்படியா? சரியா? இதுக்கு இதுக்கு விட புளி சேர்த்து அரைக்க கூடாது. காணத்துவையல் கூட புளி சேர்த்து அரைக்க கூடாது. ஏன்னா புளி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படியே அப்சர்வ் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. நம்ம மருந்து சாப்பிட்டு அதுக்குள்ள எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி காணத்துவையலுக்கு புளி கிடையாது. வீடுகள்ல புளி இல்லாத குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஆமா, உப்பும் புளி இல்லாம புளிப்பு தட்டும்ல சேவா. அதனால இப்ப காணத்துக்கு நம்ம பொடிச்சு வச்சுட்டோம். வெறும் வத்தல், வெள்ளைப்பூடு, உப்பு, காணம் போட்டு வறுத்து ரெடி பண்ணியாச்சா. இனி துவையல் அரைப்போம். சின்ன ஜார் எடுத்துருவோம். 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் இது அடிக்கும் காணம். சரியா? 2 ஸ்பூன் எடுத்தா நீங்க 6 ஸ்பூன் எடுக்கணும். ஆமா, உங்களுக்கு அப்படி தேவைப்படும். 1 2 3 4 5 போட்டாச்சு. சரியா? வறுத்துட்டு இதுவுமே இது இப்படி வச்சுதான் அரைக்கணும். தோரனுக்கு நுணுக்குவோம் தெரியுமா? இப்படி சரியா? நீ இதுல உப்பு இருக்கா, எரிப்பு இருக்கான்னு பார்க்கணும். லைட் எடுப்போம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. தேங்காய் பச்சை தேங்காயாக இருந்ததுனால எப்படி அரைஞ்சிருக்குன்னு பாருங்க. இதுதான் துவையல். இந்த அம்மி பால்னு சொல்லுவாங்க, அது எடுக்காம இருக்கணும். ஆமா, அம்மி பால் எடுக்கலாம். இதுதான் நம்ம இப்ப தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நிறைய சேர்க்காண்டாம். ஒரு சொட்டு தொளிச்சு விட்டு வர இது பண்ணுவோம்னு சொல்லுவோம். இல்ல, ஆக்சுவலா இப்படிதான் இருக்கணும், கொழுக்கட்டை மாதிரி. இந்த ஒரு துவையல் தான் இப்படி அரைக்க முடியும். எள்ளு துவையல் அப்படி அரைக்க முடியாதா? எள்ளு துவையல்ல இப்படி அரைக்க முடியாது. எள்ளு துவையல்ல நம்ம வறுக்காட்டா காஞ்ச சட்டியில போட்டோன்னே தெறிக்க ஆரம்பிச்சிருக்கும். கடைசியா தண்ணி தான் வருமே தவிர ஈர நெய்ப்பு அதுல ஈர நெய்ப்பு தான் வருமே தவிர காஞ்ச நெய்ப்பு வராது. ஏன்னா எள்ளு ஏற்கனவே ட்ரையா தானே இருக்கு. அது மாதிரி முழு உளுந்து துவையல் இதே மாதிரி ரெடி பண்ணலாம். ஆனா அதுக்கு புளி சேர்க்கணும். இதுக்கு புளி சேர்க்க கூடாது. இதுதான் எப்படி இருக்கு? இந்த கருப்பி போட்டு மாவு உருண்ட மாதிரி இருக்கு. இது சோர்ல வச்சு இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி நம்ம விரவி சாப்பிடணும். ஏன்னா இது ட்ரையா தானே இருக்கு. தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம். கட்டி தயிர் வச்சு இதை வச்சு சாப்பிடலாம். புளித்தண்ணி வச்சு சாப்பிடலாம். காணத்துவையல், புளிக்காரி, ரசம் எல்லாத்துக்குமே பெஸ்ட் இந்த ஒரு துவையல். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பச்சை தேங்காய் வச்சு அரைச்சாலும் கைப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா காலையில அரைச்சா நைட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? மத்த துவையல் மாதிரி இது ஊசாது, சீக்கிரம் நாசமாகாது. அது எனக்கு அதுக்குள்ள தமிழ் கரெக்டா தெரியல. அத புளிச்சி ஒரு மாதிரி அந்த மாதிரி வராது. ஆமா, காணப்பொடி ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. காண துவையல் எடுத்தாச்சுல, அதுக்கு ஆப்டா ஒரு புளித்தண்ணி நெய்யற சோறு தான் மத்தியானம். வேற எந்த கறியுமே கிடையாது. சரியா? சிம்ல வைப்போம்.
அடுத்தல வத்தல், எரிப்புக்கு தகுந்து வத்தல் வச்சுக்கிடணும். இல்லைங்கப்பா, இந்த எண்ணெயை தடவி வச்சிரும், தொண்டை போயாது. எந்த எண்ணெயா இருந்தாலும் டபுள் சைடு வச்சுருவோமா. இதெல்லாம் நல்லா எரியணும், அப்பந்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உண்டா இல்லையா? இனிமேல் என்ன செய்யணும்னா ஆஃப் பண்ணிட்டு பப்படம் சுடணும். புளித்தண்ணி பப்படம் வேணுங்களா? ஏன்னா இந்த புளித்தண்ணிக்கெல்லாம் இப்படி கொஞ்சம் கருகி எடுத்தால் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, அதுக்காக வேண்டிதான் நம்ம இப்படி எடுத்தோம். அடுத்த பப்படம் சுடவும். கறிதை போட்டு எடுக்கணும். அதனால இதுல அவ்வளவா இது பண்ணாதுப்பா. இப்படி நம்ம எடுத்துடலாம்ல, அதுல எடுக்க முடியாது. அன்னைக்கு இதே பப்படத்தை நம்ம எண்ணெயை தடவியாக எடுத்தோம். இது இந்த கிரில் பேன்ல வச்சதுனால நமக்கு எண்ணெய் ஒண்ணுமே நான் தடவல. ஏன்னா நம்ம டக்குன்னு மாத்தி போட்டுருவோம். முடிஞ்சா புளித்தண்ணிக்கு என்ன செய்யணும்னா, மிக்சி எல்லாம் வேண்டாம். இல்லைன்னா மிக்சியில ஒரு அடி அடிச்சாலும் பரவாயில்ல. போட்டாச்சா? உப்பு இதுக்கு தேவையான அளவு. அடுத்தால புளி. சின்ன உள்ளி இருக்கலாம், சிலவங்க அதுவும் பொடிசா கட் பண்ணி இது கூட சேர்ப்பாங்க. இதெல்லாம் சோறு விரவி வச்சுக்கிட்டு ஒரு சாயங்காலம் இல்ல எங்கேயாவது நம்ம வெளியே போறோம்னு நீங்களாம் ரெடி பண்ணி வைங்க, சூப்பரா இருக்கும். இதை கட் பண்ணி போட்டுருவோமா? இது கூட பொடிசா தான் கட் பண்ணணும். இத சுடணுமான்னு கேட்டா வேண்டாம், வெட்டிட்டு பார்ப்போமே. இருக்கா? புளி எல்லாமே போட்டாச்சு. நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் புளிய வச்சே நல்லா பிசைஞ்சு விடுவோம். கலர் கருப்பு கலர்ல தான் வரும். ஆமா. சுட வைக்க வேண்டாமா? எதை சுட வைக்கணும்? இது இன்ஸ்டன்ட், ஒண்ணுமே இல்ல. நம்ம இன்னைக்கு என்ன வீட்டுல இது கூட இல்லையே நினைப்போம்ல. எது மோர் கூட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைக்க கூடியவங்க டக்குன்னு ரெடி பண்ணி, ஏன்னா உடனே உப்பு புளி எரிப்பு எல்லாமே இதுல இறங்கிரும் சேபா. அதான் கை. இது பாத்திரத்துல வச்சே செய்யலாம். நான் உங்கள்கிட்ட காணிக்கிறதுக்காக தான். கருகருலாம் இருக்குன்னா நினைக்கவே கூடாது. புளியில உள்ள இதுவும் நம்ம மிளகாத்தூள் சுட்டோம்லாம் அதுல உள்ளதுதான். தண்ணி போதும் நினைக்கிறேன். வார பாத்துப்போ, டேஸ்ட் பார்க்கணும்ல. சூப்பரா இருக்கு. உப்பு போடணுமா? உப்பு லைட்டா போடணும். கை தொடச்சிட்டு போட்டுட்டு, ரொம்ப போடாண்டா, லைட்டா போட்டா போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, காயப்பொடி மஸ்ட், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் தான். அவ்வளவுதான். சூப்பர். எப்படி இருக்குன்னு தெரியுமா? சரி, நம்ம இனிமேல் பிளேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு பார்ப்போம். சூப்பரா. இந்த வீடியோல நம்ம காரப்பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகே, அதை வச்சு நம்ம ஒரு ஸ்மால் லஞ்ச் எப்படி ரெடி பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, துவையல், காணத்துவையல். அதுக்கு ஒரு சூப்பரா இன்ஸ்டன்டா டக்குன்னு அடுப்பே பத்த வைக்காம ஒரு, அது என்னது, புளித்தண்ணி, அதுக்கு சுட்ட பப்படம்.
இதுக்கு இது அவ்வளவு காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இத செய்து பாருங்க. வடமதி சமையல் சேனல்ல நான் ஒரு வாரமாவே கண்டினியூவா சொல்லது, செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கன்னு தான் சொல்லி. ஏன்னா இந்த காணத்துவல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மினிமம் 3 மாசம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாம வெளியே வைக்கலாம். ஓகே, இதை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. திரும்பி வடமதி சமையல் சேனல் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.